வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். கடந்த சில வாரங்களாக விட்டமின்ஸ் பற்றி, மினரல்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னும் அநேக விதமான ஊட்டச்சத்துக்கள் நம்ம சரீரத்துக்கு தேவையா இருக்கிறது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கிட்ட பேசுவதற்காக டாக்டர் நர்மதா அவர்கள் நம்ம மத்தியில வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒவ்வொரு வாரமும் நீங்க சொன்னீங்க விட்டமின்ஸ் இவ்வளோ தேவை, மினரல்ஸ் இவ்வளோ தேவை, தினசரி வாழ்க்கைக்கு கால்சியம் எல்லாமே நம்ம சரீரத்துக்கு ரொம்ப தேவையா இருக்குன்னு சொன்னீங்க. அன்றாட வாழ்க்கையில இன்னும் வேற ஏதாவது ஊட்டச்சத்துக்கள் தேவையானதா இருக்கா? நம்ம அன்றாட வாழ்க்கையில தேவையான அந்த நியூட்ரிஷனை கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ல எடுக்கிறது தான் பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேலன்ஸ் டயட்ல எதெல்லாம் இருக்கணும்னா கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபேட்டு, அதோட விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே இருக்கணும். இதையே மேஜர் எலிமெண்ட்ஸ், மைனர் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். மேஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், ஃபேட் இது அதிக ப்ரொபோர்ஷன்ல எடுக்கணும். மைனர் விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது அதோட தேவையே கம்மியா தான் இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இப்ப நம்ம பொதுவாவே எதுக்காக சாப்பிடுறோம் அப்படின்னா, நம்ம எடுக்கிற ஃபுட்டோட மெயின் பர்பஸ் எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்காக. நம்ம பாடியோட எல்லா ஃபங்க்ஷனுக்குமே எனர்ஜி தேவை. பிரெயின்ல இருந்து ஹார்ட் எல்லாத்துக்குமே, இப்ப ஹார்ட் பம்ப் பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். நம்ம பாடியோட சர்வைவல்க்கே எனர்ஜி வேணும். எனர்ஜிக்காக தான் மெயினா நம்ம ஃபுட் எடுக்கிறோம். அதுல கார்போஹைட்ரேட்ஸ் தான் ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. நம்ம எடுக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் தான் பிரேக் டவுன் ஆகி குளுக்கோஸா ஃபார்ம் ஆகும். இந்த குளுக்கோஸ் தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியா நம்ம பாடியில இருக்கு. சப்போஸ் குளுக்கோஸ் அவைலபிளா இல்ல அப்படின்னா புரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட் கூட எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் மெயின் சோர்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். அதனால நம்ம எடுக்கிற ஃபுட்டுல குவான்டிட்டி பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா எடுத்துக்கணும். கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், ஃபேட்டோட ரேஷியோ 60% கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும். புரோட்டீன் அண்ட் ஃபேட் 15 to 20% இருக்கலாம். அதிகமா நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கணும். இதுவுமே எவ்வளவு குவான்டிட்டி ஃபுட் ஒருத்தர் எடுக்கணும்னா அவங்களோட ஒர்க்கை பொறுத்து இருக்கு. எந்த அளவுக்கு அவங்க எனர்ஜி யூஸ் பண்ண போறாங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் ஃபுட் எடுக்கணும். அவங்க ஒர்க்கை பேஸ் பண்ணி ஒருத்தவங்களை 3 வகையா பிரிக்கலாம் ஜெனரல் பாப்புலேஷன்ல. இப்போ செடென்ட்ரி ஒர்க்கர்ஸ், மாடரேட் ஒர்க்கர்ஸ், ஹார்ட் ஒர்க்கர்ஸ் அப்படி பிரிக்கலாம். செடென்ட்ரி ஒர்க்கர்ஸ்னா உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்கறது. ஐடி ப்ரொஃபஷனலா இருக்கலாம், இல்ல ஆபீஸ்ல கூட உட்கார்ந்தே ஒர்க் பண்ற ப்ரொஃபஷன்ல இருக்கவங்களா இருக்கலாம். அவங்களாம் செடென்ட்ரி ஒர்க்கர்ஸ். மாடரேட் ஒர்க்கர்ஸ்னா அப்பப்ப நிப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, நர்சஸ், டீச்சர்ஸ், இவங்கெல்லாம் சொல்லலாம். அதிகமா உட்கார்ந்தே அவங்க இருக்க மாட்டாங்க. அதிகமா அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும். இன்னொன்னு ஹார்ட் ஒர்க்கர்ஸ் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், பில்டிங் ஒர்க்கர்ஸ், இவங்கெல்லாம் ஹெவியா ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களோட ஒர்க்குக்கு ஏத்த மாதிரி ஃபுட் எடுக்கணும். இதே ப்ரொபோர்ஷன் தான். ஆனா குவான்டிட்டி பாத்தீங்கன்னா நார்மல் குவான்டிட்டில மாடரேட் ஒர்க்கர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா செடென்ட்ரி ஒர்க்கர்ஸ் கம்மியா தான் எடுக்கணும். அவங்களோட எல்லா ஃபுட்டுமே இதே ப்ரொபோர்ஷன் தான், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், விட்டமின், மினரல்ஸ். ஆனா அந்த கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், குறிப்பா கார்போஹைட்ரேட் ஃபேட்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா அதுதான் மேஜரா நமக்கு கேலரிக் டயட். ஓகேங்களா? அதை அவங்க கம்மியா எடுக்கணும். மாடரேட் ஒர்க்கர்ஸ் நார்மலா எடுக்கலாம், ஹெவி ஒர்க்கர்ஸ் அதிகமா எடுக்கணும். இப்ப நமக்கு தேவையான அளவுக்கு குளுக்கோஸை பாடி யூஸ் பண்ணி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிருச்சுன்னா மீதியான குளுக்கோஸ் என்ன பண்ணிடும், பாடியில ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். அது கிளைகோஜன் அப்படின்ற ஒரு ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகும். எக்ஸஸா இருக்கிற ஃபேட்டா இருந்தாலும் சரி, கார்போஹைட்ரேட்டா இருந்தாலும் அது நமக்கு ஃபேட்டா தான் ஸ்டோர் ஆகும். இதனாலேயே ஓவர் வெயிட், ஒபிசிட்டி எல்லாம் வரும். அதனால கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல ஒவ்வொருத்தர் டயட் எடுத்தாங்கன்னா இந்த ஓவர் வெயிட், ஒபிசிட்டி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கும் எதுவும் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் வராம இருக்கும். ஓகே. இப்போ மேஜர் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னாலே கார்போஹைட்ரேட் தான் அப்படி சொல்லியிருக்கீங்களே. இது என்ன வகையான ஃபுட்ஸ்ல அதிகமா இருக்கும்? இப்போ நம்ம கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது உடம்புல எனர்ஜிக்கு தான் அது யூஸ் ஆகுமா, இல்ல வேற எதுக்கு அது யூஸ் ஆகுமா? கார்போஹைட்ரேட்ஸ் மெயினா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணோம். அதோட கூட அதுக்கு சில ஃபங்க்ஷனும் இருக்கும். செல், நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸோடைய மெம்பரேன்ல கூட இந்த கார்போஹைட்ரேட்டுக்கு ஒரு ரோல் இருக்கு. அந்த மாதிரி பாடியில அதுக்கும் சில ஃபங்க்ஷன் இருக்கு. பட் மெயின் பர்பஸ் ஃபார் கார்போஹைட்ரேட் எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்காக. இதுவே நம்ம எடுக்கிற டயட்ல கார்போஹைட்ரேட்ஸ் எந்தெந்த ஃபார்ம்ல இருக்கும்னா மெயினா 2 ஃபார்ம் நான் சொல்றேன்.
சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். சிம்பிள் அப்படின்னா சுகர்ஸ், நம்ம எடுக்கிற சுகரு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், மில்க், இதுல எல்லாம் கார்போஹைட்ரேட் இருக்கு. ஆனா இதெல்லாம் எப்படின்னா சீக்கிரமா உடம்புல டைஜஸ்ட் ஆகி குளுக்கோஸ் ரிலீஸ் பண்ணிடும். ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்காது அதோட டைஜஷன் ப்ராசஸ். சிம்பிளா இருக்கும், அதோட ஃபார்மே ரொம்ப சிம்பிளா இருக்கும். எடுத்த உடனே பாடியில குளுக்கோஸா அது ரிலீஸ் ஆயிடும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா சுகர்ல வந்து சுக்ரோஸா இருக்கும், ஃப்ரூட்ஸ்ல ஃப்ரக்டோஸா இருக்கும், மில்க்ல வந்து லாக்டோஸா இருக்கும். இது வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சீரியல்ஸ் அப்படின்னா வந்து ரைஸ், வீட்டு, இந்த மாதிரி ஓட்ஸ், இந்த மாதிரி இருக்கிற சீரியல்ஸ், அதுல பிளஸ் வந்து பருப்பு வகைகள், கடலை வகைகள், இதுல எல்லாம் இருக்கிறதுலாம் வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க. இது வந்து கிழங்கு வகையான காய்கறிகளிலயும் அதிகமா இருக்கும். ஸோ அந்த உருளைக்கிழங்கு, சீனி கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகையான காய்கறிகள் மற்றும் அந்த சீரியல்ஸ், பல்சஸ், லெக்யூம்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கடலை, பருப்பு, இது எல்லாத்துலயுமே இருக்கு. பட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல இருக்கும். இன்னொரு ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்டை வந்து செல்லுலோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா நம்ம பாடியில வந்து இது டைஜஸ்ட் ஆகாது, இது வந்து அப்படியே தான் எலிமினேட் ஆகும். இதுதான் மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர். ஸோ ஃபைபர் வந்து நமக்கு டயட்ல கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஃபுட்டு வந்து சில டைம் வந்து பல்கா எடுக்கும் போது, நான்வெஜ் இதெல்லாம் எடுக்கும்போது இது வந்து இன்டெஸ்டைன்லயே தங்கிடும். அதோட இன்டெஸ்டைன் மொட்டிலிட்டி எல்லாமே குறைவா இருந்துச்சுன்னா இது வந்து வெளியே வந்து எலிமினேட் ஆகாது. இப்போ இந்த ஃபைபர் எடுக்கும்போது தான் இது வந்து ஒரு பல்கா ஃபார்ம் ஆகி அது வந்து எக்ஸ்கிரீட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபைபர் பொதுவா குறைவா இருந்துச்சுன்னா கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம எடுக்கிற இந்த கார்போஹைட்ரேட் இருக்கு இல்லையா, ஸோ இது சிம்பிளா இருந்தாலும் சரி, காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் சரி, நம்ம எடுக்கும்போது இதோட டைஜஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா நம்ம வாயிலேயே நமக்கு வந்து டைஜஷன் ஆரம்பிச்சிரும். ஸோ வாயில இருக்கிற அந்த சலைவாலேயே நிறைய என்சைம்ஸ் இருக்கு. அதுவே வந்து இந்த கார்போஹைட்ரேட்ஸை பிரேக் பண்ண ஆரம்பிச்சிரும். அது நமக்கு ஸ்டமக்குக்கு போனதும் ஸ்டமக்ல இருக்க ஆசிடும் டைஜஸ்ட் பண்ணும், இந்த கார்போஹைட்ரேட்ஸை பிரேக் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் குடல் வழியா போகும்போது நிறைய என்சைம்ஸ் அப்படியே செக்ரீட் ஆகி இந்த காம்ப்ளெக்ஸா ஃபுல்லா இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் அப்படியே பிரேக் டவுன் ஆகி குளுக்கோஸா கடைசியில ரிலீஸ் ஆகும். இந்த குளுக்கோஸ் வந்து பிளட்டுக்கு போகும். ஸோ இந்த பிளட்ல இருக்க குளுக்கோஸ் வந்து செல்லுக்குள்ள போனாதான் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த குளுக்கோஸை செல்லுக்கு கொண்டு போற வேலை தான் இன்சுலின் பண்ணுது. நம்ம ஏற்கனவே அந்த டயபெட்டிக் எபிசோட்ல பார்த்திருப்போம். ஸோ வந்து குளுக்கோஸ் எவ்வளவுதான் அதிகமா பிளட்ல இருந்தா கூட எனர்ஜிக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னா இன்சுலின் தேவை. இன்சுலின் வந்து குளுக்கோஸை வந்து செல்லுக்குள்ள கொண்டு போகும், எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இதுதான் நார்மல் மெக்கானிசம். இந்த குளுக்கோஸே வந்து தேவையான அளவுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கிற குளுக்கோஸ் என்ன ஆகும்னா அது அப்படியே லிவருக்கு போகும். லிவர் வந்து இந்த குளுக்கோஸை வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லா டைமும் நம்ம ஃபுட் எடுக்கிறது இல்லை, ஆனா எனர்ஜி வேணும்ல, அதனால லிவர் என்ன பண்ணும், கிளைகோஜன் அப்படின்னு ஒரு ஃபார்ம்ல இந்த குளுக்கோஸை ஸ்டோர் பண்ணும். இப்போ அந்த கிளைகோஜனாவும் ஸ்டோர் ஆயிடுச்சு, இன்னும் எக்ஸஸா இருக்கு குளுக்கோஸ் அப்படின்னா அது ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி பாடி ஃபுல்லா டெபாசிட் ஆகும். ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ கார்போஹைட்ரேட்ஸே அதிகமா எடுக்கும் போதுமே நம்ம வந்து ஓவர் வெயிட் ஆகலாம், ஒபிசிட்டி வரலாம். ஏன்னா அது ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி நம்ம பாடியில எல்லா இடத்துலயும் நமக்கு வந்து ஃபேட் டெபாசிட்ஸ், அடிப்போஸ் டிஷ்யூவா அது வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால நம்ம எல்லாமே வந்து கரெக்டான அளவுல எடுத்துக்கணும். இந்த கார்போஹைட்ரேட்ஸை பத்தி இன்னொன்னு சொல்லணும்னா இது ஃபுட்டுல வந்து ரெண்டு வகையா இந்த ஃபுட்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணலாம் கார்போஹைட்ரேட்டை பேஸ் பண்ணி. ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டு, லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்னா என்னன்னா நம்ம அந்த கார்போஹைட்ரேட் சாப்பிட்ட உடனே பாடியில உடனே அது குளுக்கோஸா ரிலீஸ் ஆகி அந்த பிளட் சுகர் ஷூட் அப் ஆகும். குறிப்பா டயபெட்டிக்கு இது கவனிக்கணும். நார்மல் பர்சனுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது, டயபெட்டிஸ்க்கு வந்து இதை அவங்க கவனிச்சுதான் ஃபுட் எடுக்கணும். ஸோ வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட் சொன்னேன் இல்லையா, சுகரு, ஃப்ரூட்ஸ்ல கூட பனானா, ஸோ இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ், ஃப்ரூட் ஜூசஸ், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸ், பிரெட், ஒயிட் ரைஸ், இது எல்லாமே எப்படின்னா ரொம்ப சிம்பிளாவே ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். உடனே குளுக்கோஸ் வந்து ரிலீஸ் ஆகி பிளட் சுகர் அதிகமாகும். இது வந்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்னா அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஹோல் கிரெயின்ஸ்ல
அதாவது ஃபைபர் கண்டென்ட்டோடு சேர்ந்து இருக்கிறது, இல்ல வந்து பருப்பு கடலை வகைகள் இதுலலாம் இருக்கும்போது, இல்ல வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா உடனே அது ரிலீஸ் ஆகாது. அதோடைய டைஜஷன் ப்ராசஸே கொஞ்சம் டிலே ஆகும். அதனால பிளட்ல வந்து ஸ்லோவா தான் ரிலீஸ் ஆகும். ஸோ டயபெட்டிக்கா இருக்கவங்களுக்கு இந்த பிளட் சுகர் இப்படி ஷூட் அப் ஆக கூடாது. ஏன்னா அவங்க இன்சுலின் லெவல் நார்மல் பர்சன் மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ அவங்க வந்து இந்த ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டையே அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அவங்க பொதுவா லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டை தான் எடுத்துக்கணும். அதுவும் ஒரே டைம்ல நிறைய சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ அந்த மாதிரி அவங்க சாப்பிட்றது அவங்களுக்கு நல்லது. ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ஸுமே வந்து மில்க்ல இருக்குன்னு சொன்னேன், லாக்டோஸ் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ யூஸ்வலா டைஜஸ்ட் ஆகும்போது என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். சிலருக்கு வந்து இந்த லாக்டோஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம் லாக்டேஸ்ன்னு சொல்லுவாங்க, அது குறைபாடா இருக்கும். சின்ன குழந்தையில இருந்தே குறைபாடா இருக்கலாம், இல்ல திடீர்னு பெரிய வயதானவங்களுக்கு கூட அடல்ட் ஏஜ்ல கூட அந்த குறைபாடு வரலாம். அப்ப அவங்களுக்கு வந்து மில்க் ஐட்டம் ஒத்துக்காது. மில்க் எடுக்கும் போது அது டைஜஸ்ட் ஆகாது அந்த லாக்டோஸ். அப்போ வந்து அப்படியே அது லாக்டோஸா வந்து எலிமினேட் ஆகும்போது ஃப்ரீக்வெண்டா டயரியா வரும். ஸோ பால் எடுத்தாலே அவங்களுக்கு டயரியா வரும், வயிறு வலி வரும், இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து அதை எடுக்காம தவிர்க்கலாம். சிலருக்கு வந்து கேர்டு எடுத்தா ஒத்துக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கேர்டுல இருக்கிற பாக்டீரியாவே இந்த லாக்டேஸ் அப்படின்ற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ சில டைம் வந்து அவங்க கேர்டு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு செட் ஆயிடும், பட் மில்க் மட்டும் எடுக்க முடியாம இருக்கும். அப்படி இருக்கிறவங்க அந்த மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸையே அவாய்ட் பண்றது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர், இப்போ இவ்வளோ நேரம் வந்து கார்போஹைட்ரேட் பற்றி சொன்னீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து என்னன்னா ப்ரோட்டீன்ஸ். ஸோ சின்ன வயது குழந்தையில இருந்து பார்த்தீங்கன்னா பெரிய வயதினர் வரைக்கும் எல்லாருக்குமே ப்ரோட்டீன் தேவைப்படுது, அவங்களோட வளர்ச்சிக்கு முக்கியமாக தேவைப்படுது. ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து என்ன வகையான உணவுகள் அதிகமாக இருக்குது, இதோட பயன்பாடுகள் என்ன? ஒருவேளை ப்ரோட்டீன் வந்து நம்ம எடுக்க தவறிட்டோம் அப்படின்னா என்னென்ன குறைபாடுகளை வந்து நம்ம சரீரத்தில் உண்டு பண்ணும்? ஸோ ப்ரோட்டீன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் நம்ம ஃபுட்ல கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ப்ரோட்டீன் தான் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த பாடின்னு சொல்லுவாங்க. நம்ம பாடியில இருக்கிற எல்லா டிஷ்யூ செல்ஸ்ல கூட புரோட்டீன் இருக்கு. ஸோ செல்குள்ள இருக்க டிஎன்ஏக்கும் வந்து புரோட்டீன் வேணும், அது இருந்தாதான் அது ஃபார்ம் ஆகும். செல் மெம்ப்ரேனுக்கும் புரோட்டீன் வேணும். அதே மாதிரி நம்ம ஹார்மோன்ஸா இருக்கலாம், பாடியில இருக்கிற எல்லா என்சைம்ஸ் எல்லாத்துக்குமே புரோட்டீன்ஸ் வேணும். புரோட்டீன்ஸ் மசில்ஸ் கூட புரோட்டீனால தான் மேடப் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே புரோட்டீன் தான் வந்து எப்படி வந்து ஒரு கல்லுனால நம்ம பில்டிங் கட்டுறோம், அந்த மாதிரி புரோட்டீன்ஸால தான் பாடியில இருக்கிற எல்லாமே உருவாயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ புரோட்டீன் வந்து ரொம்ப அவசியம். ஸோ டயட்ல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன்ஸை வந்து அமினோ ஆசிட்ஸ் அப்படின்ற ஃபார்ம்ல தான் நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஐ மீன் ஃபுட்ல வந்து நம்ம புரோட்டீனா எடுக்கிறது எப்படி கார்போஹைட்ரேட் வந்து பிரேக் டவுன் ஆகி குளுக்கோஸ் ஆகுது, அந்த மாதிரி இந்த புரோட்டீன்ஸ் நம்ம எடுக்கிற ஃபுட்ல இருக்கிறது பிரேக் டவுன் ஆகி அமினோ ஆசிட்ஸா தான் அப்சர்வ் ஆகும். ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 20 டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. ஒரு புரோட்டீனுக்கு வந்து இந்த 20 அமினோ ஆசிட்ஸ்ல எது எது தேவையோ அது எல்லாமே இருந்தாதான் அந்த புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும். ஓகேங்களா? 20யுமே சேர்ந்துதான் ஒரு புரோட்டீன் வரும்னு இல்லை, பட் அந்த 20ல ஒரு 10 தேவைப்படுது வச்சுக்கோங்க ஒரு புரோட்டீனுக்கு. அதுல ஒரு குறைபாடு இருந்தா கூட அந்த புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகாது. ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே நம்ம உடல்ல இருக்க வேண்டியது அவசியம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 அமினோ ஆசிட்ஸை வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஃபுட்ல கண்டிப்பா எடுத்துக்கணும். மீதி இருக்கிறது வந்து பாடியே சிந்தசிஸ் பண்ணிக்கும். ஸோ மீதியான 11 வந்து பாடியே அது உற்பத்தி செய்யும். அந்த 9 வந்து கண்டிப்பா நம்ம ஃபுட்ல இருக்கணும். ஸோ இந்த ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் புரோட்டீன் ஒரு சில ஃபுட்டை சொல்லுவோம், இன்கம்ப்ளீட் புரோட்டீன் சொல்லுவோம். ஸோ அந்த கம்ப்ளீட் புரோட்டீன்ற ஃபுட்ல இந்த 9 அமினோ ஆசிட்ஸுமே இருக்கும். ஓகேங்களா? அப்படி எல்லாமே எசென்ஷியலா இருக்க எல்லாமே இருக்கிறது தான் கம்ப்ளீட் புரோட்டீன். இது என்னென்ன ஃபுட்ல இருக்கும்னா எக், மீட், ஃபிஷ், நான்வெஜ்ல பொதுவா அண்ட் மில்க் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்துலயுமே வந்து அந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் இருக்கும். ஸோ அது வந்து கம்ப்ளீட் புரோட்டீன். அதோட கூட சோயா பீன்ஸ்லயுமே அந்த 9 அமினோ ஆசிட்ஸும் இருக்கும். இன்கம்ப்ளீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ். ஸோ வந்து சீரியல்ஸ்னா ரைஸ், வீட்டு, பல்சஸ்னா பருப்பு கடலை வகைகள், இது எல்லாமே இன்கம்ப்ளீட். அப்ப இத வந்து நம்ம சேர்த்து சாப்பிடும் போது அது கம்ப்ளீட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரைஸ்ல வந்து ஒரு அமினோ ஆசிட் இல்ல, ஆனா பருப்புல வந்து அந்த அமினோ ஆசிட் இருக்கும், ஆனா வேற அமினோ ஆசிட் இல்லாம இருக்கும். அப்ப நம்ம பருப்பு சாதமா எடுக்கும் போது அது வந்து கம்ப்ளீட் புரோட்டீன் ஆயிடுது. அதே மாதிரி இட்லி தோசை பாத்தீங்கன்னா ரைஸ் பிளஸ்
அந்த உளுந்து சேர்க்கிறோம். அப்ப அது வந்து ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் ஆயிடுது. ஸோ எல்லா டயட்டும் சேர்த்து சாப்பிடும் போது தேவையான அமினோ ஆசிட்ஸ் நம்ம பாடிக்கு நமக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ் தேவையானது எடுக்கும் போது தான் புரோட்டீன் ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். இந்த புரோட்டீன் வந்து நம்ம பாடியில ஸ்டோர் ஆகாது. இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட்லாம் நான் சொன்னேன்ல ஸ்டோர் ஆகும்னு. ஸோ புரோட்டீனுக்கான ஸ்டோரேஜ் ஃபார்ம் எதுவும் இல்லை. அதனால புரோட்டீனை டெய்லி எடுத்தே ஆகணும். தேவை எக்ஸஸா இருக்கிறது எலிமினேட் ஆயிடும். ஸோ டெய்லியுமே வந்து புரோட்டீனை கம்பல்சரி எடுக்கணும். ஒருத்தவங்க எவ்வளவு அளவு எடுக்கணும்னா 1 கிராம் per kg அந்த அளவுல வந்து புரோட்டீன் எடுக்கணும். அதுவும் கம்ப்ளீட் புரோட்டீனா எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப இந்த புரோட்டீன் வந்து சரியா எடுக்கல அப்படின்னா, குறிப்பா வளர்ற வயசுல எடுக்கல அப்படின்னா அது லாங் டேர்மா நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும். ஸோ ஒரு க்ரோயிங் சைல்டுக்கு வந்து அந்த புரோட்டீன் கிடைக்காம இருந்துச்சுன்னா அவங்க வளரும் போதுமே பெர்மனன்ட் டேமேஜ் அவங்க பாடியில இருக்கும். பிசிக்கலாவும் ஃபங்க்ஷனலாவும் சரி, அவங்க இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி எல்லாத்துலயுமே ஒரு குறைபாடு இருக்கும். நிறைய டைம் நம்ம பார்ப்போம் புவர் சில்ட்ரனுக்கு வந்து சரியா அவங்க ஃபுட் எடுக்காததுனால புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும். இதனால அவங்களுக்கு என்ன வரலன்னா, அவங்க பார்த்தாலே அவங்க எப்படி இருப்பாங்கன்னா மசில்ஸே இருக்காது, ரொம்ப மசில் வேஸ்டிங் இருக்கும், எலும்பு தோலுமா இருக்க மாதிரி இருப்பாங்க. அவங்க ஹேர் எல்லாமே கலர் சேஞ்சஸ் இருக்கும். சிலர் டைம் வந்து அந்த குழந்தைங்க உடம்புல வீங்கி போயிருக்கும். அவங்க growth-ஏ ரொம்ப கம்மியா இருக்கும். புரோட்டீன் குறைபாடுனால இந்த மாதிரி growth-உமே வந்து ஸ்டண்டட் growth வரலாம். ஸோ இப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு வந்து ஃபியூச்சர்லயுமே அவங்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டான அளவு புரோட்டீன் குறிப்பா அந்த வளர்ற வயசுல கண்டிப்பா எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே டாக்டர், இப்ப புரோட்டீனை பத்தியும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து, இது வந்து வேணும் சரீரத்துக்கு, ரொம்பவும் வேணாம இருக்கணும் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஃபேட், அதாவது கொழுப்பு. ஸோ அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா? ஸோ ஃபேட்னாலே கெட்டது அப்படின்னு கிடையாது. ஃபேட்டுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஃபேட் வந்து நம்ம உடம்புல வந்து மெயினா ஒரு 3 ஃபார்ம்ல இருக்கும். ட்ரைகிளிசரைட்ஸ், கொலஸ்ட்ரால், பாஸ்போலைபிட்ஸ். ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்றது தான் நம்ம வந்து ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் ஃபேட். இப்போ கார்போஹைட்ரேட்ஸா இருந்தாலும் சரி, நம்ம எடுக்கிற ஃபேட்டா இருந்தாலும் எக்ஸஸா ஆகும்போது அது ஸ்டோர் ஆகுது இல்லையா, அந்த ஸ்டோரேஜ் ஃபார்ம் தான் ட்ரைகிளிசரைட்ஸ் சொல்லுவோம். இந்த ட்ரைகிளிசரைட்ஸ்ல இருந்து ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு ஒரு வகையான ஃபேட் வந்து ரிலீஸ் ஆகும். எனர்ஜி தேவைப்படும் போது அது வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். இன்னொன்னு கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் அப்படின்றதுக்கு நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு நம்ம உடம்புல. ஸோ நம்ம செல் மெம்ப்ரெயின் எல்லாமே வந்து கொலஸ்ட்ரால்னால தான் இருக்கு. நம்ம ஸ்கின் கூட, ஸ்கின் லேயர் எல்லாமே கொலஸ்ட்ரால் வந்து அதுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நிறைய ஹார்மோன் ப்ரொடக்ஷனுக்கு, அதே மாதிரி நர்வ் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்படுது. ஸோ கொலஸ்ட்ராலும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் அப்படின்னு சில விட்டமின்ஸை பார்த்தோம் இல்லையா, அப்ப அந்த விட்டமின்ஸை வந்து அப்சர்வ் பண்றதுக்குமே நமக்கு வந்து ஃபேட் தேவை. அது வந்து இந்த கொலஸ்ட்ரால் ஃபார்ம்ல தான் அது வந்து பைலா அது வந்து செக்ரீட் ஆகி அது வந்து நமக்கு இந்த விட்டமின்ஸ் அப்சர்வ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பாஸ்போலைபிட்ஸ், அதுவும் வந்து செல் வாலோடைய ஒரு காம்பனன்ட், செல்லுடைய அந்த சுற்றி இருக்க அந்த மெம்ப்ரெயின் எல்லாத்துக்குமே அந்த பாஸ்போலைபிட் இது எல்லாமே ரொம்ப அவசியமானது. ஸோ பொதுவா ஃபேட்டோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொலஸ்ட்ராலோட ஃபங்க்ஷன் சொன்னேன்ல, இது இல்லாம நமக்கு எனர்ஜிக்காக தேவை. ஸோ குளுக்கோஸ் சப்போஸ் இல்லைன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபேட் தான் மெயினா எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் ஃபேட் இருக்கு இல்லையா, அது வந்து பிரேக் டவுன் ஆகி ஃபேட்டி ஆசிடா பிளட்ல வரும். அந்த பிளட்ல இருந்து இந்த ஃபேட்டி ஆசிட் வந்து செல்லுக்குள்ள போயிட்டு அது வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எனர்ஜிக்காக தேவை. மற்றபடி நார்மலா பாடியில இருக்க எல்லா ஃபங்க்ஷன், ஹார்மோன் ப்ரொடக்ஷன், குறிப்பா ஸ்டீராய்டு ஹார்மோனுக்கு, இல்ல விட்டமின் டி, இந்த விட்டமின் டி உடைய அந்த ப்ரிகாசர் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதுவுமே ஒரு கொலஸ்ட்ரால் தான். ஸோ அதுக்குமே வந்து ஃபேட் வேணும். ஸோ விட்டமின்ஸ் அப்சார்ப்ஷன் அது எல்லாத்துக்குமே ஃபேட் வேணும். ஸோ நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் பாடியில ஃபேட்டுக்கு இருக்கு. ஸோ ஃபேட் நம்ம டயட்ல இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே டாக்டர், இப்போ இந்த ஃபேட் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படி சொன்னீங்க. ஸோ இன்னும் இந்த ஃபேட் டயட்டை பற்றி நம்ம வருகிற வாரத்தில் தொடர்ந்ததை பற்றி பேசலாம். என்ன நேயர்களே, இவ்வளோ நேரமாக நம்ம சரீரத்தில் எவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் எவ்வளோ தேவையாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ வருகிற வாரத்துலேயும் இந்த ஃபேட், அதாவது கொழுப்பு, இது வந்து சரீரத்துக்கு எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது, அதே நேரத்தில் அதில் நிறைய விஷயங்கள் முக்கியம் இல்லாததாகவும் இருக்குது. ஸோ எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேட்டை பற்றி இன்னும் அதிகமாக வருகிற வாரத்தில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். நன்றி.